Welcome you all, my dear students. This is KM. இந்த வீடியோவில் ஏப்ரல் 1ஆம் தேதி எழுதிருக்கின்ற 10th ஸ்டாண்டர்ட் பப்ளிக் எக்ஸாமினேஷன் மேத்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் எக்ஸாம் நல்லபடியாக எழுதியிருப்பீங்க, இங்கிலீஷ் எக்ஸாம் முடிச்சிருப்பீங்க, ஸோ மேத்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அது சம்மந்தமான சில டிப்ஸ் வந்து கொடுக்கலான்றது இந்த வீடியோ நான் வந்து போடுறேன். ஸோ இப்போ இந்த வீடியோவில் வந்து மினிமம் நம்ம 50 மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம எந்தெந்த ஏரியாவில் என்னென்ன கொஸ்டின் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பற்றியும், அதே மாதிரி 80 அண்ட் எபோவ் எடுக்கிறதுக்கு நம்ம என்ன படிக்கணும் அப்படின்றத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து இங்கிலீஷ் எக்ஸாமுக்கும் மேத்ஸ் எக்ஸாமுக்கு இடையில 3.5 days இருக்கு இல்லையா? ஸோ அந்த டேஸ் வந்து எப்படி நம்ம பிளான் பண்ணி நம்ம வந்து ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்றது பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணின்னு கேட்டீங்கன்னா வந்து இன்னைக்கு ஆஃப்டர்நூன்ல இருந்து ஸோ 31st வரைக்கும் வந்து நமக்கு வந்து 3.5 days நான் 7 half டேவா பிரிச்சிருக்கேன், ஹாஃப் செஷனாக பிரிச்சிருக்கேன். ஸோ அதில் பார்க்கும் பொழுது இன்னைக்கு வந்து நீங்கள் வந்து யூனிட்ஸ் கொடுத்துருக்கேன். அது 28 March to 24 ஆஃப்டர்நூன் வந்து ஆஃப்டர்நூன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஃபோர் கோயிங் டு பெட் படுக்கிற வரைக்கும் நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அதாவது மார்னிங் செஷன்ன்றது நீங்கள் எப்போ எழுந்துட்டு ரெடி ஆகிறீங்களோ அதுலேருந்து நம்ம வந்து அந்த பிரேக் வரைக்கும், நம்ம லஞ்ச் பிரேக் வரைக்குமே நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நீங்கள் 2 யூனிட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் யூனிட்டு. அதே போல் 29th வந்து ஃப்ரைடே ஃபோர்நூன் செஷனில் வந்து 3rd and 4th யூனிட்டும், ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து 5th and 6th யூனிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 30th March வந்து ஃபோர்நூன் செஷன் வந்து 7th and 8th யூனிட். ஸோ இந்த 4 half டேயில் வந்து 8 chapters நம்ம முடிச்சிடணும். ஸோ நம்முடைய வேகத்துக்கு ஏற்ற போல சில குழந்தைகளால் நிறைய ப்ரிப்பரேஷன் பண்ண முடியும், நிறைய கொஸ்டின்ஸ் வந்து படிக்க முடியும், எல்லாமே தரவு பண்ண முடியும். ஒரு சில குழந்தைகளால் வந்து எல்லா கொஸ்டினும் படிக்க முடியாது. ஸோ அந்த குழந்தைகளுக்கு வந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அதெல்லாம் டீச்சர்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த கொஸ்டினை நீங்கள் வந்து 2 விதமாக இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோன்னா பிளாக் கலர்ஸில் இருக்கும், ஒன்று வந்து ரெட் கலர் ஹைலைட் பண்ணியிருப்பார். ஸோ எல்லா கொஸ்டினும் படிச்சிருக்காங்க, அப்படி படிச்சிட்டிங்க, எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக எபோவ் 80 எடுக்க முடியும். சார் எல்லாமே படிக்க முடியல சார், நாங்கள் வந்து அந்த ஹைலைட்டட் இருக்கு இல்லையா, அந்த ரெட் கலரில் ஹைலைட் பண்ணியிருப்போம், அண்டர்லைனும் பண்ணியிருப்போம். ஸோ அந்த கொஸ்டினை வந்து நீங்கள் வந்து தரவு பண்ணாவே குறைஞ்சபட்சம் 50 மார்க்ஸ் நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்கு. ஏன் வந்து ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்ல நம்ம ஜெராக்ஸ் போடுறப்ப பார்த்தோன்னா அது டிஃப்ரென்ஷியேட் தெரியாது, அந்த ஹைலைட் மட்டும் இருந்துச்சுன்னா. அதனால வந்து அண்டர்லைன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் வந்து உங்களுடைய கற்கும் வேகத்துக்கு ஏற்ப, ஸோ எல்லாம் படித்தாலும் ஓகே, அல்லது வந்து அந்த ஹைலைட் பண்ணியிருக்கிற அந்த கொஸ்டினை ப்ரிப்பேர் பண்ணால் கூட மினிமம் 35 கிடையாது. நம்முடைய எய்ம் ஃபுல்லாக பார்த்தோன்னா கண்டிப்பாக 50 அதற்கு மேலே மதிப்பெண் பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தையும் ஒரு நம்பிக்கையும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏற்படுத்தும். ஸோ இப்போ நான் வந்து இந்த 4 half டேல 8 chapter முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். சப்போஸ் தேவை ஏற்பட்டுனா நீங்கள் வந்து சாப்டர்ஸ் வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம், ஆனால் ஒரு செஷனுக்கு கண்டிப்பாக 2 chapter நீங்கள் முடிக்கணும். அது பார்த்துங்க. அடுத்து வந்து 30th ஆஃப்டர்நூன் வந்து ஃபுல் ரிவிஷன் கொடுத்துருக்கு இல்லையா, சப்போஸ் அதுக்கு முன்னாடி நீங்கள் 8 chapter தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு ஃபுல் கொஸ்டின் கூட டெஸ்ட் எழுதலாம். நம்ம டீச்சர்ஸ் சொன்னால் அவங்க கொஸ்டின் கொடுப்பாங்க, ஒரு ஃபுல் டெஸ்ட் எழுதுனா ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை வேல்யூவேட் பண்ணி கொடுக்கும்போது நம்ம என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோன்ற விஷயத்த டீச்சர் சொல்லுவாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணோம். அப்புறம் மறுபடியும் வந்து அந்த மிஸ்டேக்ஸ்லாம் சரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து 31st இருக்கிற 2 செஷனுமே நீங்கள் வந்து 1 to 8 chaptersல நம்ம வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். இதான் நம்ம டே வைஸ் பிளான் கொடுத்துருக்கிறது. அடுத்து வந்து மிக முக்கியமான நோட் என்ன கொடுத்துருக்கேன்னா, இப்போ நம்ம வந்து ஏர்லி மார்னிங் நம்ம வந்து எழுந்திரிக்க போகிறீங்க. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிஃபோர் 5 o'clock இல்லை 4 o'clock ஸ்டார்ட் ஆகலாம். அப்புறம் உங்களுடைய வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஸோ நைட்டு அதே போல் படிக்கிறோம். நைட்டு வந்து ஒரு 10 o'clock 11 o'clock வரைக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ 24 hours வந்து குறைஞ்சபட்சம் இந்த நம்ம எக்ஸாம் டைமில் இருக்கிற இந்த நாட்களை வந்து நம்ம ஒரு 12 to 14 hours கண்டிப்பாக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ நம்ம இந்த 10 மாதங்கள் நம்ம என்ன படிச்சிருக்கின்ற விஷயத்தை நம்ம வந்து எவ்வளோ நம்ம வந்து இந்த 3 நாட்களில் நம்ம வந்து 3 நாள் நம்ம தரவு பண்ணுறோமோ நிச்சயமாக அதனுடைய பலன் நமக்கு மதிப்பெண்களில் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து மார்னிங் ஒரு 1 hour, ஈவினிங் ஒரு 1 hour வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக 1 mark நம்ம எப்படி படிச்சிருந்தாலும் நல்லா தரவு பண்ணுங்க, மீண்டும் தரவு பண்ணுங்க. ஜாமெட்ரி கிராஃப்லாம் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, டிராயிங் வரைஞ்சி பாருங்க, கிராஃப் போட்டு பாருங்க. ஸோ நமக்கு தெரிஞ்சது ஈஸி நினைக்க வேண்டாம். ஸோ ஒவ்வொன்றிலையுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். முழுமையான மதிப்பெண் பெறுவதற்கு நம்ம என்னென்ன
ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணணும், அது ஃபாலோ பண்ணணும். ஓகே, அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண் பகுதி 1 பொறுத்த வரைக்கும் ஒரு மதிப்பெண் வினாக்கள் அது புக் பேக் கொஸ்டின் 125 தான் இருக்கிறது. ஸோ அதை நல்லா தரவு பண்ணிட்டு குறைஞ்சபட்சம் உங்களுக்கு 10 மார்க்ஸ் என்பது 2 மார்க் கொஸ்டின்ஸ். அதில் வந்து கம்பல்சரி சேர்த்து நம்ம வந்து 10 எழுதணும். அதே போல் வந்து பார்ட் 3 வந்து 5 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி சேர்த்து நம்ம வந்து 10. பார்ட் 4 8 மார்க் கொஸ்டின்ஸ் ஜாமெட்ரி அண்ட் கிராஃப். ஸோ நம்முடைய நோக்கம் வந்து ஒரு மதிப்பெண் வினாக்கள்ல குறைந்தபட்சம் ஒரு 10 மார்க் எடுத்துடணும். ஸோ கண்டிப்பாக இந்த 125 1 மார்க்ஸ் தரவு பண்ணிட்டாவே எடுத்துட முடியும். நெக்ஸ்ட் வந்து ஜாமெட்ரி அண்ட் கிராஃப்ல வந்து 16 மார்க்ஸ் நம்ம எடுக்கணும். அதில் நம்ம வந்து 7ன்றதை வச்சுக்கூடாது. ஜாமெட்ரி 8 மார்க் தான், கிராஃபா 8 மார்க் நம்ம வாங்கணும். அதுக்கேற்ற போல இந்த நாட்களில் நம்ம பயிற்சியை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ ஜாமெட்ரி வந்து டோட்டலாக நமக்கு வந்து 24 இருக்கிறது. ஃபர்ஸ்ட் வந்து வடிவத்த முக்கோணங்கள் வரைதல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் 6 கொஸ்டின் தான் இருக்கிறது. அதே செகண்ட் வந்து முக்கோணங்கள் வரைதல், கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ் நமக்கு 9 சம்ஸ் இருக்கு, 9 சம்ஸ் இருக்கு. மூன்றாவது வந்து வட்டத்திற்கு தொடுகோடுகள் வரைதல், இதுல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டேஞ்சன்ஸ் டு தி சர்க்கிள் 9 சம் இருக்கு. இதுல வந்து நமக்கு 3 ஏரியாவில் 2 நல்லா தரவு பண்ணாவே நீங்க 8 மார்க் வாங்கிட முடியும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க. அதுபோல கிராஃப் வந்து நமக்கு மொத்தம் 30 கிராஃப்ஸ் இருக்கு. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்து மாறுபாடுகளின் வரைபடங்கள், கிராஃப் ஆஃப் வேரியேஷன்ஸ் இருக்கு, நேர் மாறுபாடு எதிர் மாறுபாடு தொடர்புடைய கணக்குகள். அதை நீங்க 10 நல்லா தரவு பண்ணிடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக நாங்க 8 மார்க் வாங்கிட முடியும். அடுத்து நீங்க வந்து குவாட்ராட்டிக் கிராஃப்ஸ் வந்து நீங்க வந்து டச் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து இப்போ நான் வந்து ஸோ எதெல்லாம் நமக்கு வந்து சாப்டர் வைஸ் 8 சாப்டருக்குமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், மோர் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். இதில் வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ், அடுத்து 2 மார்க் கொஸ்டின்ஸ். இதில் வந்து உங்களுக்கு வந்து சில சம்ஸ் வந்து ரெட்ல ஹைலைட் பண்ணி அண்டர்லைன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த கொஸ்டின்ஸை நீங்கள் தரவு பண்ணிட்டாவே கண்டிப்பாக 50லேருந்து 60 மதிப்பெண்கள் நம்ம வாங்கிட முடியும். அப்போ நீங்கள் 1 மார்க் கொஸ்டின், ஜாமெட்ரி, கிராஃப், நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபோக்கஸ்ட் அண்டர்லைன்டு சம்ஸ் பார்த்தாவே மினிமம் 50 மார்க்ஸ் உங்களால் வாங்க முடியும். சார் கூடுதலாக படிக்க முடிஞ்சால் நீங்கள் எவ்வளோ வந்து உங்களால் படிக்க முடிஞ்சாலும் அதுக்கேற்ற மாதிரி மதிப்பெண்கள் கிடைக்கும். ஸோ உங்களுடைய வேகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து அதை நீங்கள் தரவு பண்ணிக்கலாம். உங்களுடைய சப்ஜெக்ட் டீச்சர்ஸ், மேத்ஸ் டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ கூடுதலாக இதெல்லாம் கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அது மாதிரி ஃபர்ஸ்ட் சாப்டர் கொடுத்துருக்கேன், 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின்ஸ். செகண்ட் சாப்டர்லேயே கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் தேர்ட் சாப்டரில் வந்து அது என்னென்னலாம் ஏரியா கொடுத்துருக்கேன். அதாவது வந்து 5 மார்க் கொஸ்டின்ஸ் எதெல்லாம் நம்ம பார்க்கணும், அதில் என்னென்ன முக்கியமான கொஸ்டின்ஸ் இருக்குது, 2 மார்க் கொஸ்டின்ஸில் எந்தெந்த ஏரியா, அதில் என்னென்ன முக்கியமான கொஸ்டின் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுத்துலையுமே தான் இருக்கும். அடுத்து ஃபோர்த் சாப்டர்ல தியரம்ஸை நீங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. கண்டிப்பா எல்லா எக்ஸாமினேஷனுமே இதுவரைக்கும் கேட்ட அனைத்து பப்ளிக் கொஸ்டினுமே உங்களுக்கு வந்து இந்த தியரம் 3 தியரம் இருக்கு இல்லையா, தேல்ஸ் தேற்றம், அடிப்படை விகிதச்சம தேற்றம், கோண இருசமவெட்டி தேற்றம், பிதாகரஸ் தேற்றம். ஸோ இது ரிப்பீட்டேஷனா வந்திருக்கு. ஸோ இந்த ஆண்டும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து 2 மார்க் கொஸ்டின்ஸ்ல சீவாஸ் தேற்றம், மெனிலாஸ் தேற்றம் எல்லாம் கொடுத்துருக்கு. அது இல்லாமல் சம்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கு. 5 மார்க்ல 2 மார்க் சம்ஸ் கொடுத்துருக்கு. 5th சாப்டர் பொறுத்த வரைக்கும் ஏரியாஸ் கொடுத்துருக்கு. அதே போல இம்பார்ட்டன்ட் வந்து கொஸ்டின்ஸ் 2 மார்க் அண்ட் 5 மார்க் கொஸ்டின்ஸும் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து 6th சாப்டர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் 7th சாப்டர்ல வந்து இம்பார்ட்டன்ட் அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் சம்ஸ் இருக்கு. 8th சாப்டர்லையும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ வந்து குழந்தைகள் உங்களுக்கு வந்து எல்லாமே படிக்க முடியாமல் இருக்கிற குழந்தைகள் கண்டிப்பாக ஒரு மதிப்பெண் வினாக்களை தரவு பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்து வந்து ஜாமெட்ரி கிராஃபை தரவு பண்ணிடுங்க. ஸோ இதில் ஒரு மதிப்பெண்ணா குறைஞ்சபட்சம் ஒரு 10 மார்க். ஜாமெட்ரி கிராஃபில் வந்து கண்டிப்பாக 16 மார்க்குமே, ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ உங்களுக்கு குறைந்தபட்சம் ஒரு 26 மதிப்பெண்கள், இல்லை 25 மார்க். அடுத்தது வந்து நமக்கு ஃபார்முலா வந்து கண்டிப்பாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நீங்கள் 8 சாப்டர் சொன்னாலும் சரி இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2nd சாப்டர், அடுத்து வந்து 5th சாப்டர், 7th சாப்டர், 8th சாப்டர், இந்த 4 சாப்டர்ல நீங்கள் வந்து ஃபார்முலா ஃபோக்கஸ் பண்ணால் கூட சரிதான், கண்டிப்பாக உங்களுக்கு குறைந்தபட்சம் 10 மதிப்பெண்கள் வாங்கிட முடியும். அப்போ நீங்கள் கொஸ்டின் பேப்பர் வச்சுக்கிட்டு இது வரைக்கும் நடந்திருக்கிற ஸ்கூல் எக்ஸாமினேஷன்ஸ், குவார்டர்லி, ஆஃப் இயர்லி, ரிவிஷன் டெஸ்ட், அது இல்லாமல் பப்ளிக் எக்ஸாமினேஷன், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், அதில் நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் டே கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவுக்கே உங்களுக்கு ஒரு 10 to 15 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து நிறைய ஃபார்முலா படிச்சிருப்போம், ஆனால் எந்த கொஸ்டினுக்கு எந்த ஃபார்முலா அப்படின்னு தெரியாமல் கன்ஃபியூஸ் ஆகிட்டு விட்டுட்டு வருவாங்க. அப்படி இருக்கும் நமக்கு தான் நஷ்டம் ஆகும். அப்போ நம்ம வந்து அந்த கொஸ்டின் பேப்பரில்
என்ன ஃபார்முலா, என்ன பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து முழுமையாக 2 மதிப்பெண்ணாக இருந்தால் சரிதான், 5 மதிப்பெண்ணாக சரிதான். அட்டன் பண்ண முடிஞ்சா அட்டன் பண்ணுங்க, ரொம்ப சந்தோஷமான விஷயம். இப்போ நமக்கு தெரியல, எல்லா ஸ்டெப்ஸும் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலும் நீங்க விட்டுட்டு வர வேண்டாம். அப்ப நமக்கு வந்து சாய்ஸ் பாக் எத்தனை கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணுமோ அதுக்குரிய எத்தனை கொஸ்டினுக்கான ஃபார்முலா உங்களுக்கு தெரியுமோ, ஸோ அந்த கொஸ்டின் மார்க் போட்டு அந்த ஃபார்முலா எழுதி வச்சா கூட அதுக்குரிய ஸ்டெப்ஸ் மார்க் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். அப்ப அதனால நமக்கு கூடுதலான மதிப்பெண்கள் நிச்சயமாக நமக்கு வரும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சும்மா லேட் ப்ளூமர்ஸ், மெல்ல கற்கும் மிக மெல்ல கற்கும் குழந்தைகள் வந்து ஏற்கனவே முக்கியமான கொஸ்டின் நான் சொல்லிட்டேன். ஸோ எதெல்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணணுன்ற விஷயத்துக்கோசம் இது சாப்டர் வைஸ் கொடுத்துருக்கேன். ஸோ சாப்டர்ஸ் அதில் கொஞ்சம் மாறி இருக்கும், பட் 1 to 8 சாப்டர்ஸ் வந்திருக்கும். அலைன்மெண்ட் மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுறதுனால அப்படியே விட்டுட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னென்ன பார்க்கணும், செகண்ட் சாப்டர்ல இது போக நீங்க முக்கியமான கொஸ்டின்ஸ் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சாப்டர்ல வந்து மேக்ஸிமம் ஃபுல் சொல்லியிருக்கேன், அதில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்து பார்த்துங்க. செகண்ட் சாப்டர்லையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு கொடுத்துருங்க. அது மாதிரி இந்த சம்மோட நம்ம வந்து ஸ்பெஷல் சீரிஸ் இருக்கிற சிறப்பு தொடர் வரிசையில் ஸ்கொயர் வரக்கூடியது, கியூப் வரக்கூடிய சம்ஸ், அடுத்தடுத்த 3 உறுப்புகள் ஏபியில், அடுத்தடுத்த 4 உறுப்புகள். நீங்கள் 5 மார்க் முழுமையாக அட்டன் பண்ண முடியாட்டாலும் ஒரு 2 ஸ்டெப் அட்டன் பண்ணுங்க. இப்போ அடுத்தடுத்து ஒரு ஏபியில் அடுத்தடுத்த 3 உறுப்புகளுடைய கூடுதல் கொடுத்துருக்காங்க, அதனுடைய பெருக்கல் பலன் கொடுத்துருக்கான்னு சொன்னா இப்போ வந்து கூடுதலா நீங்க வந்து அடுத்தடுத்து 3 உறுப்புகள் சொல்லுவோம், a - d, a plus d போட்டோம்னு வச்சுங்க, அதுக்கு 1 மார்க் கிடைக்கும். அடுத்தது அது நம்ம வந்து ஆட் பண்ணேன்னு சொன்னா நமக்கு வந்து 3a கிடைக்கும். அப்போ அதுல இருந்து நம்ம a கண்டுபிடிக்க சொன்னா 2 மதிப்பெண் கிடைக்கும். அப்போ நம்ம எவ்வளவு ஸ்டெப் போட முடியுமோ அத்தனை ஸ்டெப்ஸ் நம்ம போடும்போது அதுக்குரிய ஸ்டெப் மார்க் நிச்சயமா கிடைக்கும். 7th சாப்டர் பொறுத்த வரைக்கும் இடைக்கண்டம் தொடர்புடைய கணக்குகள் ஃபார்முலாலே நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்க, 2 2 மார்க் 2 பிகோசனுக்கு இருக்கும். குறைஞ்சபட்சம் 4ல இருந்து 6 மார்க் நீங்க ஃபார்முலாவுக்கு வாங்க முடியும். 8th சாப்டர் பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து SN(s) கண்டிப்பா மார்க் இருக்கிறது, அடிப்படை நிகழ்வு அடிப்படை கூட்டல் தேற்றம் இருக்கிறது இல்லையா, அதை பேஸ் பண்ண கணக்குகள் இருக்கு. ஸோ எவ்வளவு ஸ்டெப்ஸ் போக முடிஞ்சாலும் நம்ம அதுக்குரிய மார்க் வாங்கலாம். 3rd சாப்டர் பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்கேன். 4th சாப்டர்ல தியரம் சொல்லியிருக்கேன். 5th சாப்டர்ல வந்து நம்ம கோணத்தின் பரப்பு, நாற்கரத்தின் பரப்பு தொடர்புடைய கணக்குகள், இணைகரம், அது மாதிரி சாய்வு கண்டுபிடிக்கிறது. ஸோ எவ்வளோ நம்மளால நம்ம பண்ண முடியுமோ பண்ணுங்க. ஃபார்முலா கூட நீங்க எளிமையான மார்க் வாங்க முடியும். அப்போ நீங்க வந்து ஃபார்முலாவுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும்னு சொன்னா கூடுதலான மதிப்பெண் நமக்கு கிடைக்கும். ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எதிர்பார்த்த மாதிரி வினாக்கள் அமையும். ஸோ நீங்க வந்து 1 மார்க் ஜாமெட்ரி கிராஃப் கண்டிப்பா நல்லா பண்ண போறீங்க. அதுபோல 2 மார்க் அண்ட் 5 மார்க்ல எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களுக்கு முழுமையா தெரியுமோ அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. சப்போஸ் வந்து முழுமையா தெரியல அப்படின்னு சொன்னாலும் சரிதான், எவ்வளவு ஸ்டெப் வரைக்கும் தெரியுமோ அது அட்டன் பண்ணுங்க. அட்லீஸ்ட் ஃபார்முலாவது நீங்க அதுக்குரிய ஃபார்முலா எழுதி வச்சா கூட நிச்சயமாக உங்களுக்கு 50 மதிப்பெண்களுக்கு மேலதான் மதிப்பெண்கள் வரும். எல்லாத்தையும் நீங்க தரவு பண்ணீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 80 மார்க் மேல வரும். அது மட்டும் இல்லாம சரி கூடுதலாக இன்னும் நாங்க மார்க் வாங்கணும்னு சொன்னா 3rd சாப்டர்ல எதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுன்ற விஷயத்தையும் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கிறேன். இந்த பிடிஎஃப் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். ஸோ நல்லா எக்ஸாம் எழுதுங்க. கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன், உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கு, உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்துருக்கான்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த 3 நாட்கள் உங்க மேத்ஸ் டீச்சர்ஸ் ஸோ என்ன சொல்றாங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ரெகுலரா கிளாஸுக்கு போங்க. ஸோ வீக்லியும் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களுடைய ஹார்ட் ஒர்க் வந்து நல்ல மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் உங்களுக்கு விஷ் பண்றேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.